உங்களோட பேண்ட் பாட்டுவாசி பேண்ட் ஆமாம், வந்து பாட்டுவாசி. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஹவு இட் க்ரோட் ஸோ மச் இப்போ அப்படின்னு? ஆமாம், பாட்டுவாசி பேண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, அதான் நானும் அந்த பையனும் 2 பேர் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு. நான் பாடுவேன், அவனும் பாடுவான். அவன் கொஞ்சம் கிட்டார் நல்லா வாசிப்பான், கீபோர்டும் நல்லா வாசிப்பான். ஆனால் அப்போ இப்போ நல்லா வாசிப்பான். அப்போ அவனும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தான். 2 பேருக்கும் முன் அனுபவமே கிடையாது பாடுறதுல 4 பேர் முன்னாடி. எங்கக்குள்ளேயே என்ன வேணால் பாடிப்போம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஸே 4 பேர் தான். அதனால் 4 பேர் முன்னாடி பாடி தான் இருக்கே தவிர ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பாடி அனுபவமே இல்லை. அதனால ஆனால் பாடணும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வாய் விட்டோம், அவங்கக்கிட்ட செலக்டும் ஆகிட்டோம். ஸோ பாடணும், எப்படியாவது பண்ணணுன்ற ஒரு எய்ம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணுன்னே தெரில. அதனால் அப்போ வந்து நாங்கள் 2 பேர் இருந்தோம். இன்னும் 2 பேரும் எங்களை மாதிரியே தனியாக ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. சரி, அவங்களே வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, நாங்கள் உங்ககிட்ட ஜாயின் பண்ணணுமான்னு கேட்டாங்க. நானும் இன்னும் பார்த்து சொன்னோம், ஏடா நம்மளே எங்கேயோ ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம், நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. சரி ஓகே ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லி 4 பேர், அந்த 4 பேர் அப்படியே எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். எதுவுமே தெரியாது, சும்மா தெரிஞ்சது ஏதோ பேருக்குன்னு பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்தான். அவன் கொஞ்சம் மியூசிக்கலி நல்ல சென்ஸ் இருக்குது அவனுக்கு. ஸோ அவன் எங்களை கொஞ்சம் க்ரூம் பண்ணான். இவனுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நல்ல சென்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து க்ரூம் பண்ணி ஒரு 7 பேராக வந்தோம். 7 பேராக வந்தப்போ பேர் இல்லையே, எதுவுமே இல்லையே. 7 பேரும் சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆகும். சரி பேரே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்றப்ப ஏதோ யோசிச்சுலாம் பார்த்தோம், எதுவுமே நல்லா வரல. சரி சும்மா நம்ம என்ன பண்ணுறோம், பாட்டு தானே வாசிக்கிறோம், அப்படியே காட்டுவாசி மாதிரி பாட்டுவாசின்னு வச்சுக்கலாம்